பண்ண பொறுத்து என்னென்னா உருண்டைக்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வடகறின்னு சொல்லுவாங்க, உருண்டைக்கறின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து 1/4 கிலோ வெங்காயம், 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். தேங்காய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு பல் பூண்டுன்றதில் ஒரு பல் ஒரு பூண்டு வந்து பெரிய சைஸு, இஞ்சி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி. நான் இப்போ ஊற வச்சுக்கிறது வந்து பருப்பு 1/4 கிலோ பருப்பு. ஒரு ஹவர் ஊறினா போதும், அதிகம் ஊறக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதை நான் மிக்சியில் என்னென்ன போட்டு அரைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் மிக்சி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கிறேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் நான். அப்புறமா வந்து இதுக்கு தகுந்த மாரி நம்ம பூண்டு போடுறேன் நான். இஞ்சி 2 துண்டு இஞ்சி, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும், ஏன்னா இல்லைனா பருப்பு கூட மெசியாது. அதால் வந்து நம்ம மிக்சியில் இதை அரைக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு பருப்பு எப்படி எந்த அளவுக்கு நான் அரைக்கணுன்றதை நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் அரைச்சதை காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு அரைச்சி இருக்கேன் பாருங்கள். இப்படி தான் அரைக்கணும், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டா நம்ம பருப்பு போட்டு அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம பருப்பு வந்து தண்ணி இருத்துடணும், ரொம்ப தண்ணியோட போடக்கூடாது. தண்ணி சுத்தமாக இல்லாமல் நம்ம போடணும். இந்தமாரி ட்ரையாக போட்டால் நம்ம மிக்சியில் போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நான் உங்களுக்கு அரைக்கிறேன். கொஞ்சம் வச்சுருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கணும். நைஸ் ஆக்கினா நல்லா இருக்காது, இந்த அளவுக்கு மெசிஞ்சிருக்குது. நம்ம வந்து இப்போது நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறேன், ஏன்னா நம்ம அப்போ தான் கரெக்டாக ஆகும். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கிறேன்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம அதை பண்ணால் சரி. இது கூட என்னென்ன போடுறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து 4 வெங்காயம் சொல்லியிருக்கேன், அதில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் சாம குழம்புக்காக. இப்போ வந்து நான் 2 வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் அள்ளி வந்து நம்ம பருப்பு ருப்பி வச்சுருக்கிறோம் அதில் போடணும். அதில் போட்டு நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடணும். நான் ஒன்றும் உப்பு போடலை, நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். எவ்வளோ உப்பு போடணுன்றதை காமிக்கிறேன். அப்புறம் நம்ம குழம்புலையும் போடும், அதால் வந்து நான் 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன், சால்ட். இது வந்து நம்ம நல்லா பேசிடணும். நான் எப்படி பேசிடுறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக பேசிஞ்சு இது பொறுமையாக சின்னதாக உருட்டி வைக்கணும். இந்த அளவுக்கு நான் உருட்டி வைக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் உருண்டை வந்து எந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுது. அந்த சைஸுக்கு நம்ம உருட்டணும். உருட்டி வச்சாச்சு. இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் துணி வச்சாலும் வைக்கலாம், இல்லை எண்ணெய் தடவி வச்சாலும் வைக்கலாம். நான் வந்து துணி போட்டு தான் வைக்க போகிறேன். இது இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கோம். இட்லி பாத்திரத்தை வச்சு அதை நம்ம எப்படி வேக வைக்கிறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைஸுக்கு உருண்டை உருட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சு இட்லி பாத்திரம் வச்சாச்சு, தண்ணி காயுது. இப்போ வந்து நம்ம பானல் வச்சுருக்கிறோம். அந்த பானலில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பாருங்கள், நான் உருண்டை வந்து எந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுது. அந்த சைஸுக்கு நம்ம உருட்டணும். உருட்டி வச்சாச்சு. இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் துணி வச்சாலும் வைக்கலாம், இல்லை எண்ணெய் தடவி வச்சாலும் வைக்கலாம். நான் வந்து துணி போட்டு தான் வைக்க போகிறேன். இது இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கோம். இட்லி பாத்திரத்தை வச்சு அதை நம்ம எப்படி வேக வைக்கிறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைஸுக்கு உருண்டை உருட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சு இட்லி பாத்திரம் வச்சாச்சு, தண்ணி காயுது. இப்போ வந்து நம்ம பானல் வச்சுருக்கிறோம். அந்த பானலில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தண்ணி காஞ்சிச்சு, இட்லி கொத்து வச்சு மேலே துணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த உருண்டையை அசாத எடுத்து இப்படி வைக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்தமாரி புட்டுனாலும் இந்தமாரி உருண்டை உருட்டி வச்சா க்ளீனாக வரும். பாருங்கள், நான் இப்படி தான் வைக்கிறேன். உங்களுக்கு நான் ஃபுல்லாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வைக்கிறேன். போதும், நம்மளுக்கு க்ளீனாக வந்துடும். இப்போ நம்ம மூடி போடலாம். மூடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மூடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டேன். நான் பானில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றணும், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். ஊற்றி ஆயிடுச்சு. இப்போ இது கூட என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். கடுகு தேவையான அளவுக்கு கடுகு நான் போடுறேன். அது வந்து நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நல்லா டேஸ்ட் வரும். நம்மளுக்கு நல்லா வதக்கணும். கறிவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா பானல் காஞ்சிட்டு இருக்கிறதால 2 நிமிஷம் வதங்கினா போதும். வதக்கிட்ட பிறகு நம்ம தேவையான அளவுக்கு நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது போடலாம். நம்ம இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போடலாம். நாங்கள் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள்
2 ஸ்பூனு தனியாத்தூள் போடுறேன் நான். பாருங்கள் 2 ஸ்பூன் தனியாத்தூள். அதை கொஞ்சம் நல்லா நம்ம வறுக்கணும், எண்ணெயில் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும், வறுத்தா சூப்பராக இருக்கும், வாசனை கமகமாக இருக்கும். நம்ம உப்பு ஏற்கனவே பருப்பில் போட்டுக்கிறோம், அதால் வந்து நான் கம்மியாக போடுறேன். இது வந்து கரம் மசாலா வீட்லேயே நாங்கள் அரைச்ச பொடி, அதால் வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் போடுறது. பச்சை மிளகா நம்ம போட்டுக்கிறோம், அதால் வந்து நான் 1/2 ஸ்பூனு காரப்பொடி, வெறும் காரப்பொடி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா நம்ம இப்படி வதக்கி ஆகணும். வதக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் வரும் அதில் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி, இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். தக்காளி மொத்தம் அதுக்கு நல்லா பேஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே. இது 2 பத்து தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இது கூட என்னென்ன போடுறேன்றதை நான் காமிக்கிறேன். பட்டை லவங்கெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். அதுக்காக வந்து நம்ம ஏற்கனவே கரம் மசாலா போட்டுக்கிறதால ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இது இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். எப்படி அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம தக்காளி வச்சு வந்து நல்லா வதங்கி வச்சு, தக்காளி ஒன்றும் முழுசாக தெரியல, உங்களுக்கு பார்க்க சொல்லியே தெரியுது. இந்த அளவுக்கு ஆயிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பும் டேஸ்ட் வரும், நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுக்கிறது, அரைச்சி நல்லா அரைச்சிட்டு இருக்கிறோம் நைஸாக. அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடணும். இந்த அளவுக்கு ஆகிடும். அது வந்து நம்ம உருண்டை கரண்டி வச்சா எப்படி வச்சுருக்கிறேன்றதை பார்க்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், வாசனை கமகமான வரும். இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு அந்த உருண்டை எடுத்து நம்ம போடலாம். இப்போ வந்து அந்த உருண்டை எப்படி இருக்குதுன்னுன்றதை பார்க்கலாம். நம்ம வெந்துச்சனன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆவி ஓடுது. அந்த மூடி எடுத்துடலாம். நம்ம மூடி எடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வெந்துட்டு இருக்குது நல்லா. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பார்க்க சொல்லுவேன். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். மாற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி எடுத்து இங்கே பாருங்கள், நம்ம உருண்டை எடுத்து வச்சுருக்குறோம். க்ளீனாக வந்துருக்குது, ஒன்றும் ஃபால்ட்டு இல்லை, புட்டு புட்டுன்னு வரல, க்ளீனாக வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம இது கூட்டி வச்சுருக்கிறது பார்க்குறேன். மசாலா கொதிக்குது, 2 நிமிஷம் கொதிச்சா போதும் நான் சொன்னேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம அசாதை எடுத்து அந்த உருண்டையை அது உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தொலவணும். அப்படியே தொலவக்கூடாது. பாருங்கள், அசாதை விடணும். ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, உடைஞ்சி போகாது, அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், அப்படியே போடலாம். நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தொலைவலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, வாசனை கமகமகமான வருது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு 2 கண்ணா முயசாக தான் இருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று உடையாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இப்போ வந்து ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இது மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவணும். நம்ம ஏற்கனவே வடையில் போட்டிருக்கோம், அதால் வந்து லைட்டாக தூவணும். அப்போ வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு வரும், அதுக்காக தான் அந்த கொத்தமல்லி தூவணும். முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி விட்டா முடிஞ்சிடுச்சு, சமையல் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வரலாம்.